மீண்டும் தொடரலாம். 2015ஆம் ஆண்டின் நிறைவான ஒரு நிறைவு பகுதியினுடைய கேள்வி நேரமாக இது அமைந்திருக்கிறது. 2016 என்பது எல்லா கட்சிகளுக்குமே ஒரு ஆவலோடு எதிர்நோக்கக்கூடிய 2014 போலவோ 13 போலவோ இல்லாமல், ஏன்னா எல்லா கட்சிகளுமே தங்களை ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும் என்ற நோக்கோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆளுகின்ற அஇஅதிமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக, உங்களுடைய மக்கள் நல கூட்டணி, திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஜஸ்ட் லைக் நம்ம அந்த 2016 வந்து ஸ்கிப் பண்ணி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சாத்தியமில்லாத ஒரு விஷயம்தான். என்ன மாதிரியான நம்பிக்கையோடு 2016 திமுக எதிர்கொள்கிறது? அரசியல் ரீதியாக இன்னும் 2-3 மாதங்களில் தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் ரீதியாக திமுக உங்களை வலுப்படுத்திக் கொள்வதற்கு இந்த 2016 வைத்திருக்கக்கூடிய வியூகங்கள் என்ன மாதிரியான திட்டங்களோடு நீங்கள் செயல்பட போகிறீர்கள்? அதாவது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான திட்டங்கள் அப்படின்றத விட, அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து திமுக ஆட்சியையும் மக்கள் பார்த்துருக்கிறார்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த அதிமுக ஆட்சியும் வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது வந்து திமுக காலத்தில் வந்து அபரீதமாக இருந்தது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதை வந்து தமிழகத்தில் வந்து 1999 வந்து 97 வந்து ஃபஸ்ட்டு ஐடி பாலிசி போட்டவர் வந்து தலைவர் கலைஞர். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டைடல் பார்க் கொண்டு வந்து ஓல்டு மகாபலிபுரம் ரோட வந்து இன்ஃபர்மேஷன் சூப்பர் ஹைவே அப்படின்னு சொல்லி மாற்றி தமிழகத்தின் அப்படியே அந்த பொருளாதார வளர்ச்சியை அப்படியே விகிதத்தை அப்படியே மேல் நோக்கி கொண்டு சென்றவர் வந்து தலைவர் கலைஞர். ஸோ அதை வந்து பார்த்துருக்காங்க மக்கள். அதனால் ஏற்பட்ட வந்து, அதாவது இந்த வியாபாரம் செய்பவர்களாகட்டும், அதாவது ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான மந்த நிலை நிலவுகிறது, ஒரு தேக்க நிலை நிலவுகிறது. எவ்வளவோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்லை, நியூஸ் வருது, இந்த மாதிரி இந்த இடத்துல இவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குது, கட்டாமல் இருக்குது, வாடகைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வாடகைக்கு டூலெட் போர்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. இது எதை குறிக்குது அப்படின்னா, அதாவது வந்து பொருளாதாரம் வந்து வீழ்ந்து விட்டது அப்படின்றத வந்து ரொம்ப முக்கியமா குறிக்குது. சோ அத பார்த்தாலே அரசியல்வாதத்துக்குள்ள போகிறோம். ஒரு சின்ன விஷயம் எனக்கு பொருளாதார ரீதியாக தங்குகிற திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் சொல்லின பொழுது, இந்தியா இந்த மோடி பதவியேற்ற பிறகு இந்த 1.5 ஆண்டுகளில் 7.5% பொருளாதார வளர்ச்சி எட்டியிருக்குது அப்படிங்கிறாரு. அவங்க ஜிடிபியை வந்து வேற மாதிரி கால்குலேட் பண்றாங்க, மோடி கவர்மெண்ட் வேற மாதிரி கால்குலேட் பண்றாங்க. அது வந்து இல்ல இந்த என்னோட கேள்வி பொருளாதார நிபுணர்கள் வந்து ஒத்துக்கொள்ளவில்லை. என்னோட கேள்வி growthன்றதை வந்து நம்ம வந்து அதுக்குள்ள போக வேண்டாம். தெரியுமான்னு தெரியாது. அதனால வந்து உலகப்புறமான பொருளாதார நிபுணர்கள் இன்ஃபேக்ட் உலகத்தில் என்ன இருக்கின்றதோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸை இப்பொழுதுதான் சரியாக கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றது என்று வேர்ல்டு பேங்க் சொல்லுகின்றது. அதனால நீங்க சொல்றது பற்றி நான் கவலைப்பட. ஒரு நிமிஷம் திரு சரவணன், கேள்வி உள்வாங்கிட்டீங்கன்னா சரியா பண்ணிட்டாங்க. என்னுடைய கேள்வி என்பது, இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய பாஜகவும் கூட தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி மந்தமாக தான் இருக்குதுங்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்பது, அவங்க கேரளாவில் முரண்படுறாங்க, மற்ற மாநிலங்களில் முரண்படுறாங்க. நீங்கள் பாஜக ஆட்சி செய்யாத இன்ன பிற மாநிலங்களில் பொருளாதார வளர்ச்சி பெரிய அளவில் இல்லை என்று சொல்லக்கூடிய வாதம் அந்த மாநிலங்களும் இந்தியாவில் தான் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வதா? நீங்க சொல்ற குற்றச்சாட்டு என்பது மத்திய அரசின் தொடர்பான குற்றச்சாட்டாக பார்ப்பதா, மாநில அரசு தொடர்பான குற்றச்சாட்டாக? அதுதான் என்னுடைய ஏன்னா அதாவது பாத்தீங்கன்னா எல்லா தொழில் முனைவோர் வந்து நம்மளோட தமிழ்நாட்டை விட்டு எல்லாம் வெளியில போறாங்க, குஜராத்துக்கு போறாங்க, பெங்களூர் போறாங்க, ஆந்திரால வந்து அப்படியே சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறார்கள். அதாவது வந்து இப்போ நம்ம இப்படி எடுத்துப்போம், ஒரு பாசிட்டிவா பார்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்திய பிரதமர் வந்து மோடி அவர்களே வந்து உலகமாக ஊராக சுற்றி வந்து எங்க ஊருக்கு வாங்க, எங்க ஊருக்கு வந்து இது பண்ணுங்க அப்படின்றாங்க. சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு 2 வாரம் வந்து சைனாக்கு போறாரு, மற்ற ஊருக்கு போறாரு, எங்களுடைய நாட்டில் வந்து தொழில் பண்ணுங்க அப்படின்றாரு. தேவேந்திர ஃபட்னவிஸ் வந்து USA போறாரு. ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஊர்ல இருக்கவங்கள போய் மற்ற வெளிநாடுகளில் போய் எங்க ஊர்ல தொழில் தொடங்குங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்க பண்றோம்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? இருக்கிற எல்லா தொழில்களையும் மூட்டை கட்டி அனுப்பிச்சு விடுறாங்க. இப்ப இந்த வெள்ளம் வந்து அவ்வளவுதான், அனைத்து தொழில் அந்த சிறு தொழில் தொடர்பவர்கள் வந்து அனைவருமே வந்து சிப்காட் வளாகமே வந்து வெள்ளத்துல மூழ்கி இருக்கு. என்ன பண்ண போறாங்க? பாத்தீங்கன்னா அதாவது வந்து தமிழகம் வந்து ஒரு அவல நிலைக்கு சென்று விட்டது. இதை வந்து யோசிச்சு பார்த்தா அப்படியே மனம் வந்து ரொம்ப வருத்தப்படுகிறது. இப்படி ஒரு மட்டமான நிலை, ஒரு மோசமான நிலை வந்து தமிழகத்துக்கு நேருமா அப்படின்றது வந்து நாம இப்போ வந்து கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். பொருளாதார வளர்ச்சியில வந்து பீகாரும் தமிழ்நாடு இப்போ சண்டை போடுது. இந்தியா டுடே வந்து ஒரே நிமிஷம், இந்தியா டுடே வந்து ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட் போல்ஸ்ல பாத்தீங்கன்னா திமுக ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது 3வது இடத்துல இருக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா 20வது இடத்துல இருக்கு. அவன் போடுறதே வந்து தி பிகெஸ்ட் லூசர் இந்த ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட் போல்ஸ் வந்து யாருன்னு பார்த்தா தமிழ்நாடுன்னு சொல்றான். அது வந்து பொருளாதார வளர்ச்சியில் மட்டும் கிடையாது, ஆல் சோஷியல் இண்டைசஸ்ல வந்து தமிழ்நாடு வந்து மிகவும் பின்தங்கி போயிருக்கு. இதுக்கு ஒரே காரணம் வந்து செயலற்ற தன்மை,
அதுதான் முக்கியமான காரணம். அதாவது தலைமையை வந்து யாருமே நான் எளிதாக அந்த- அணுக முடியவில்லை. அந்த இடத்துல இருந்து அவங்ககிட்ட இது வந்து- நம்ம- இதனாலதான் வந்து தமிழகம் வந்து இப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சி பாதையில வந்து போயிட்டு இருக்கு. இத மக்கள் வந்து திமுக என்ன செய்யும், என்ன செய்திருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியும். சோ அப்படி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும் அப்படின்னா மக்கள் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. 2016 திமுக தான் ஆட்சியை பிடிக்க போகிறது. திரு அந்திரிதாஸ், நீங்க இந்த அரசியல் நாகரிகம் குறித்து பேசுகின்ற பொழுது எல்லோரும் ஒரு விஷயத்தை குறிப்பிட மறந்துட்டீங்க. மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு குமரி அனந்தன் அவர்கள் மதுவிற்கு எதிரான ஒரு நடைப்பயணத்தை தொடங்குகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு மு.க. ஸ்டாலின் இருக்கட்டும் அல்லது உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் திரு வைகோ, இன்னும் அதாவது அரசியல் ரீதியாக இன்றைக்கு வெவ்வேறு களங்களில் பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லோரும் ஒருமித்து அந்த இதை தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்த்தோம். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு நிகழ்வாகத்தான், அதுவும் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்தோம். சமூகம் சார்ந்த பிரச்சனைகளில் ஒரே விதமான கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், இல்லை மதுவிலக்கு தொடர்பான கருத்து எடுங்க, பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும், இன்னும் பிற சமூகம் சார்ந்த விஷயங்களில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தொடர்ந்து ஒரே மாதிரியாக களத்தில் ஒன்றாக நின்று அரசியலுக்கு அப்பாற்பட்டு சமூக அக்கறையோடு போராடக்கூடிய ஒரு ஆண்டாக 2016 மாற்றுவதற்கான முனைப்புகளை நீங்கள் எடுப்பீர்களா? அதாவது சமூக அக்கறை என்பது எதிலே இருக்க வேண்டும் என்பதுதான் பிரச்சனை. நீங்கள் சொன்னீங்க அரசியல் நாகரிகம் கருதி எல்லோரும் மாறுபட்ட சிந்தனைகள் இருந்தாலும் கூட குமரி அனந்தன் அவருடைய அந்த பாத யாத்திரைக்கு எல்லோரும் வந்தார்கள். இருந்தாலும் கூட எங்களுடைய பதிவை தெளிவாக செய்திருக்கிறோம். அதை வந்து அதற்குண்டான விதையை தமிழ்நாட்டில் 71 போட்டது யார், அதற்கு பிறகு 4 முறை வந்து முதலமைச்சர் ஆன பிறகும் அதற்குண்டான நடவடிக்கைகள் என்ன என்று சொல்லிவிட்டு இப்பொழுது முதல் கையெழுத்து போடுவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பது வேறு விஷயம். தோழர் ராமசுப்ரமணியம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார் ஜிடிபி வந்து உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லும்போது நிதி அமைச்சர் வந்து தொடக்கத்திலே சென்ற ஆண்டு அதை தான் பதிவு செய்தார். இந்த ஆண்டு 2015 அதாவது 4.7% இருந்த ஜிடிபி 6.7% வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு உண்டான காரணம் வந்து என்னன்னு சொன்னால் கச்சா எண்ணெயினுடைய ஒரு பீப்பாயினுடைய விலை வந்து முன்ன வந்து $115 ஆனது. இப்போ 40% குறைந்து 60 ரூபாய்க்கு வந்து ஆனால் வந்து அதற்குண்டான பலனை பொதுமக்கள் அனுபவிக்காமல் 2 முறை கலால் வரி ஏற்றி அது மத்திய அரசு அது வந்து வருமானமாக பார்த்தது என்பது வேறு. இருந்தாலும் கூட அந்த பலனை அனுபவிக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, இன்றைக்கு பெட்ரோலியம் தொடர்பான அந்த சமையல் எரிவாயு உருளை இருக்கிறதே அதற்குண்டான மானியத்தை, அதாவது 419 608க்கு உண்டான அந்த 185 ரூபாய் தான், அதற்குண்டான மானியத்தை ரத்து செய்ததனுடைய ஒரே நோக்கம் வேர்ல்டு பேங்க்லயும் ரத்து பண்ணல, எல்லாருக்கும் ரத்து பண்ணலையே. ரத்து பண்ண அதான் 10 லட்சம், அதாவது ஆண்டிற்கு 10 லட்சம்னா சராசரி ஒரு மாதத்துக்கு எத்தனை லட்சம் வாங்குறாங்க வருமானம்? அதாவது மாதம் வந்து 80,000 ரூபாய். மன்னிக்கும், நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் அவர் சொன்னதுல. சொல்லுங்க. அது என்னன்னா 15 லட்சத்துலேருந்து 20, அதாவது டாக்ஸபிள் இன்கம்ங்கிறது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது வந்து 15 லட்சத்துலேருந்து 21 லட்சம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லாபில் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த மாதிரி வரப்போகின்ற. அவர்களெல்லாம் ஏழ்மை ஆனவர்கள் அல்ல. அது மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் வருமானம் வருகிறவர்களுக்கு மாசத்துக்கு 200 ரூபாய் வந்து இந்த சப்சிடியை கொடுக்கறது, திருப்பி கொடுக்கறது என்பது தவறான செய்தி. சரியான ஒரு அணுகுமுறை என்பது கணவன் மனைவி வந்து வேலை செய்யறாங்க, ஐடியில் வேலை செய்யறாங்கன்னு வச்சுங்க, 40,000 கண்டிப்பா வரும். ஆனால் தொடங்கும் பொழுது இருந்த அந்த பணம் வந்து 2 வருஷத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கணும், உங்களுக்கு 20,000 ரூபாய் தான் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? அது ஒன்று. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பார்டர்ல இருக்கிறாங்க அவங்களாம். 3,200 ரூபாய் ஒரு செல்பேசி நிறுவனத்துடைய வருமான வரி பாக்குக்கு வந்து கட்டக்கூடாது மும்பை உயர்நீதிமன்றம் தடை விதிச்சப்ப மரியாதைக்குரிய ரவி பிரசாத் என்ன சொல்றாருன்னா, இதற்குண்டான மேல்முறையீட்டுக்கு நாங்கள் போகவில்லை. காரணம் அதற்குண்டான காரணத்தை ரவி பிரசாத் அவர்கள் பாராளுமன்றத்தை தெரிவிப்பது என்ன சொன்னார்னு சொன்னால், வெளிநாட்டிலே இருக்கின்ற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நாங்கள் சமிகை கொடுக்கிறோம், உங்களுக்கு என்ன விதமான சலுகைகளை நாங்கள் தருவோம் என்பதற்கான சமிகை தான் அப்படி சொன்னாங்க. ஆக வருமான வரி பாக்கி 3,200 கோடி, இயற்கை வரிவாக்காக வந்து அந்த ரிலையன்ஸ் அம்பானி கூட ஒரு கிளாஷ் வந்ததுனால தான் யூபி அரசாங்கத்தில் ஜெய்பால் ரெட்டி தூக்கி எறியப்பட்டார், அதற்கு பிறகு மணிசங்கர் ஐயர் தூக்கி எறியப்பட்டார் என்பது வேறு விஷயம். ஆகவே இன்றைக்கு பொருளாதாரம் எப்படி எந்த ஆட்சி வந்தாலும் என்ன இருக்குன்னா, இந்திய பெருமுதலாளிகளால் அவருடைய நலனுக்காக அவர்களால் நடத்தப்படுகின்ற நிகழ்வாக கேஸ் மானியத்திலிருந்து எல்லாமே மக்களுக்கு போலீங்க. நான் ஒரு கேள்வி திரு பெரியசாமி அவர்கிட்ட கேட்டு நான் திருப்பி உங்ககிட்டே வரேன்.